ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமே கலக்கிட்டு இருக்க இந்த ஒரு பெண்குயின் வீடியோ அதை பார்க்குற ஒருத்தவங்களுக்கும் வாழ்க்கைப்படுத்தின புரிதலை ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்டு இருக்கும். அதை இன்னொரு புரிதலாக நான் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அதோட கூட்டத்தோடு இருக்குது. அந்த கூட்டத்தில் அதோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், சொந்தக்காரங்கள் இருக்கலாம், எல்லாமே அங்கே இருக்கலாம். அது கம்ஃபர்ட் ஜோனான கடலை நோக்கி போய் அதோட சாப்பாடு ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை நோக்கி போகிறத விட்டுட்டு எல்லாரும் அதை நோக்கி போகும்போது, இந்த ஒரு பெங்குயின் மட்டும் இங்கேருந்து அவ்வளோ கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மலையை நோக்கி போகுது. அதுக்கு தெரியும் நம்ம ஜெயிப்போம் மாட்டோமான்றத கான்ஃபிடென்ஸ் அதுக்கு அவ்வளோவா இருக்காது. அது இங்கேருந்து பார்க்கும்போது அதுக்கு தெரியும். ஆனால் நான் முயற்சி பண்ணி பார்ப்பேன், வாழ்வோ சோவோ நான் முயற்சி பண்ணி பார்ப்பேன்னு சொல்லிட்டு அது அந்த மவுண்டன்ஸை போய் நடந்துகிட்ருக்குது. இது பார்த்தீங்கன்னா மோர் லைக் ஃபர்ஸ்ட் இன் அட்வொகேட்ஸ் கூட நம்ம இதை கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன் கிட்டத்தட்ட 80 to 90% ஆஃப் ஃபர்ஸ்ட் இன் அட்வொகேட்ஸ் அவங்களோட பேத்தை அட்வொகேட் லைன்லேருந்து மாற்றிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. லைக் ஒன்று ப்ரொஃபஸராக போவாங்க, இல்லை ஏதோ ஒரு லா ஃபார்மில் போய் சேர்ந்துருவாங்க, இல்லை ஜுடிஷியல் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் சைடு போயிடுவாங்க. ஆனால் அதுலேருந்து ஒரு 10% எப்படி ஒரு 10% ஃபர்ஸ்ட் இன் அட்வொகேட்ஸ் மட்டும்தான் ப்ராக்டிஸ் லைனில் சஸ்டெயின் ஆவாங்க. அவங்களுக்கு தெரியும் நமக்கு அங்கே சப்போர்ட் கிடையாது, நம்ம புதுசு, அது நம்ம கம்ஃபர்ட் கிடையாது, நமக்கு யாரும் கை தூக்கி விடுறதுக்கான ஆளே கிடையாதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த பெங்குயின் மாதிரி என்ன தான் நடக்குது பார்த்துடலாம், என்னால் முடியாதான்னு சொல்லிட்டு அந்த மவுண்டெயின் நோக்கி ஓடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் இன் அட்வொகேட்ஸ் இந்த பெங்குயினுக்கு ஈக்குவல் தான். ஸோ கீப் மூவிங் ஆன், உங்களால் முடியும். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃபர்ஸ்ட் இன் அட்வொகேட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்களால் முடியும், யூ வில் ஷைன் ஒன் டே அப்படின்னு சொல்லுங்கள்.